பைபிள் காலேஜ் 1 வருஷம் இல்லாட்டி 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷம் படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஆர்டினேஷன் வாங்கி முன்னேற ஊழியம் செஞ்சா மட்டும்தான் அவங்களுடைய ஜபத்துக்கு தான் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார், மிராக்கல் செய்வார். அவங்களால தான் பிசாசுகளை துரத்த முடியும், குருடர்களை பார்க்க வைக்க முடியும், செவிடலை கேட்க வைக்க முடியும், அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வேதவசம் சொல்லிக்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று வேதவசம் சொல்கிறது. நல்லா கவனிங்க, முதல் வார்த்தையே விசுவாசிக்கிறவர்களால். அதாவது அப்போஸ்தலரா இருக்கணும், மேய்ப்பரா இருக்கணும், போதகரா இருக்கணும், தீர்க்கதரிசியா இருக்கணும், சுவிசேஷகர்களா இருக்கணும், அப்பொழுதுதான் அவங்களால அங்க அற்புத அடையாளம் நடக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவர்களால். நீங்க விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதி நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால இந்த அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டும் நீங்க விசுவாசனா பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்.